ஹலோ எவ்ரிஒன், வெல்கம் டு டெய்லர் லைஃப் ஸ்டைல் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என் வாழ்க்கையில் நடந்த ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயத்தை உங்ககிட்ட நான் ஷேர் பண்ண போகிறேன். இதை எல்லாத்துக்கும் சொல்லலாமா இல்லையா அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. ஆனால் முருகன் எவ்வளவு ஒரு பவர்ஃபுல் காட் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்க இருக்க மாட்டாங்க. எல்லாத்துக்குமே முருகன் ஒரு விதத்தில் நான் இருக்கேன்னு உணர்த்தியிருப்பார். அந்த மாதிரி என் வாழ்க்கையில் திருச்செந்தூர் முருகன் நான் இருக்கேன்னு எனக்கு உணர்த்திய தருணம் ஒன்று இருக்குது. அதை உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். லாஸ்ட் வரையும் நீங்கள் பார்த்தா தான் நான் என்ன இந்த வீடியோவில் சொல்ல வர்றேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஓகே, வீடியோக்குள்ளே போகலாமா? திருச்செந்தூர் முருகன். எனக்கு மேரேஜ் ஆகி ஒரு 11 வருஷம் ஆகிடுச்சுங்க. 11 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயம் இது. இதை உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன், சரிங்களா? திருச்செந்தூர் கோவிலுக்கு நாங்கள் அதுக்கு முன்னாடி போனதே கிடையாது. ஃபஸ்ட் டைம் நாங்கள் போக போகிறோம். ரெண்டாவது, எனக்கு அம்மா அப்பா நான் அக்கா மேரேஜ் ஆகிட்டு சென்னையில் இருந்தாங்க. நாங்கள் 3 பேர் தான் எங்கள் வீட்டில் இருந்தோம். அப்போது எனக்கு நல்லபடியாக மேரேஜ் ஆகணும், நல்ல இடத்துல நல்லபடியாக மேரேஜ் ஆகணும் நெக்ஸ்ட் இயர்க்குள்ளே அப்படிங்கிறதுனால அப்பா முருகன்கிட்ட வேண்டிட்டு மாலை போட்டிருந்தாங்க. மாலை போட்டு 48 நாள் விரதம் இருந்து 48 நாள் முடிஞ்சதுக்கப்புறம் கோவிலுக்கு வர்ற மாதிரி வேண்டியிருந்தாங்க. அப்போவுமே ஐயப்பன் கோவிலுக்கு 20 வருஷத்துக்கு மேலேயே மாலை போட்டிருக்காங்க. ஆனால் முருகனுக்குன்னு மாலை போட்டது அதுதான் ஃபஸ்ட் டைம், சரிங்களா? சரி, மாலை போட்டு திருச்செந்தூருக்கு போகலாம் அப்படின்ட்டு வீட்டில் எல்லாருமே கிளம்பிட்டோம். இன்னொரு விஷயம்னா, திருச்செந்தூருக்கு இப்போ நாங்கள் இன்றைக்கி நைட்டு கிளம்புறோன்னா எல்லாருமே இப்போ அப்பா வேலை பார்க்குறாங்க, அப்பா லீவு சொல்லணும். அம்மா அவங்க வேலை பார்க்குற இடத்துல லீவு சொல்லணும், நானும் லீவு சொல்லணும். நாங்கள் 3 பேருமே அவங்கவுங்க இடத்துல பார்த்திங்கன்னா லீவு சொல்லிட்டோம். இன்றைக்கி நைட்டு ஒரு 6 மணிக்கு எனக்கு வேலை முடியும். அம்மா மத்தியானமே வேலை முடித்து வந்துட்டாங்க. நாங்கள் கிளம்புற அன்னைக்கு நைட்டு சொல்கிறேங்க. அம்மா ஊருக்கு போகிறதுக்காக கட்டு சாதம் கட்டுவாங்க இல்லையா, லெமன் ரைஸ் அந்த மாதிரி கட்டிக்கிட்டு இருந்தாங்க. சாதம்லாம் கிளறி வச்சாச்சு, ஊருக்கு போகிறதுக்கு துணியெல்லாம் பேக் பண்ணி வச்சுட்டாங்க. அப்பா நைட்டு 8 மணிக்கு வருவாங்க. நான் ஈவினிங் ஒரு 6 மணிக்கு வேலை முடிச்சு வரும்போது என்னாச்சுன்னா, நான் டேட் ஆகிட்டேன். இதை சொல்கிறதுனால எனக்கு வெக்கமோ கூச்சமோ இல்லை. எனக்கு என்னோடய முருகனை பற்றி நான் சொல்கிறதுக்காக இந்த விஷயத்த கண்டிப்பாக உங்ககிட்ட சொல்லி ஆகணுங்கிறதுக்காக நான் சொல்கிறேங்க. நான் டேட் ஆகிட்டேன். ஸோ அதை அம்மாட்ட நான் சொல்கிறேன். அம்மா, எனக்கு இந்த மாதிரி பீரியட்ஸ் ஆகிட்டேன், ஸோ அதனால் என்னால் கோவிலுக்கு வர முடியாது அப்படின்னு சொன்னோடனே அம்மா சொன்னாங்க, நீ இதை அப்பாட்ட சொல்லாத. அப்பாட்ட சொன்னால் ரொம்ப வருத்தப்படுவாங்க. நம்ம 48 நாள் விரதம் இருந்து கோவிலுக்கு போகும்போது இந்த மாதிரி தடங்கள் ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்படுவாங்க. அதனால் நீ சொல்லாத அப்படின்னு சொன்னாங்க. அதுபோல் ஒரு விஷயம் சொன்னாங்க. அது அந்த காலத்து மூட நம்பிக்கை போல். அதாவது இப்போது நம்ம டேட் ஆனால் 3 நாள் கணக்கு அப்படி சொல்லுவாங்களா, 3 நாள் கழிச்சு தான் எதுவுமே பண்ணணும் அப்படி சொல்லுவாங்க இல்லையா? அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போது நான் டேட் ஆன உடனே குளிச்சுடுறோமா, குளிச்சுட்டு ஒரு துணி அலசிடணுமா, திரும்ப மறுபடியும் அந்த அந்த ட்ரெஸ் போட்டிருப்போம் இல்லையா, மறுபடியும் தலைவலியாக தண்ணி ஊற்றிட்டு மறுபடியும் அந்த ட்ரெஸ்ஸை கழட்டிடணுமா, மறுபடியும் தலையில் தண்ணி ஊற்றிட்டு மறுபடியும் அந்த மாதிரி 3 டைம் அந்த புது ட்ரெஸ்ஸோட மறுபடியும் தண்ணி ஊற்றிட்டோன்னா 3 நாள் கழிஞ்சது மாதிரி ஒரு ஐதீகமாக. அப்படி இது பண்ணால் 3 நாள் கழிஞ்சது மாதிரி ஆகிடும் அப்படின்னு சொல்லி அம்மா சொன்னாங்க. இது ஒரு பக்கம் பார்த்தா கொஞ்சம் ஃபன்னியாக தான் இருக்கும். இருந்தாலும் அம்மா சொன்னாங்க, அந்த மாதிரி பண்ணிவிட்டு நம்ம போகலாம். ரெண்டாவது உங்களுக்கே தெரியும், கிராமத்தில் எங்கள் ஊர் சைடு சிவகாசி. நாங்கள் கிராமம் மீன்ஸ் கொஞ்சம் அவுட்டரில் தான் இருந்தோமா. அப்போது நாங்கள் ஒரு கோயிலுக்கு போனால் அக்கம் பக்கத்தில் எல்லாத்துட்டையுமே நாங்கள் சொல்லியிருப்போம் இல்லையா. இப்போது வேலை செய்கிற இடத்துக்கும் பார்த்திங்கன்னா லீவு சொல்லியாச்சு. இப்போ அக்கம் பக்கத்தில் ஏன் கோயிலுக்கு போகலன்னு கேட்டால் நம்ம எல்லாத்துலேயும் சொல்கிற மாதிரி வரும். தடங்கள் ஆயிடுச்சு, அப்புறம் மறுபடியும் கிளம்பிட்டு போயிட்டு தடங்கள் ஆயிடுச்சுன்னா மறுபடியும் போகிறது கஷ்டம், ஃபஸ்ட் டைம் போகிறோம். இது எல்லாமே யோசிச்சுட்டு அம்மா சொன்னாங்க, யார்கிட்டையும் சொல்லாத, உனக்கு எனக்கு மட்டும் தெரியட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்கங்க.
சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்பா வந்தாங்க. எப்பயும் போல் கிளம்பி நாங்கள் கோவிலுக்கு போயிட்டோம். கோவிலுக்கு போயிட்டு அங்கே போய் அர்ச்சனை தட்டு வந்து வாங்கினாங்க. காலையில் வந்து எல்லாருமே குளித்தோம். நான் வந்து கடலில் குளிக்கலை. நான் கடலில் குளிக்காமல் தனியாக வந்து குளிக்கிறதுக்குன்னு இடம் இருக்கும் இல்லைங்களா, அங்கே வந்து நாங்கள் குளிச்சுக்கிட்டோம். ஏன்னா எனக்கு வந்து கடல் தண்ணி வந்து கொஞ்சம் காதில் போயிருமோன்னு அப்போல்லாம் வந்து பயம். கல்யாணத்துக்கு முன்னாடி காதில் போயிடுச்சுன்னா வந்து எனக்கு வந்து காது வந்து வலி வந்துடும். ஸோ அதனால் வந்து நான் கடலில் குளிக்க மாட்டேன். குளிச்சுட்டு நாங்கள் வந்து அர்ச்சனை தட்டு வந்து வாங்கினோங்க. அப்போது 100 மாலை, ரோஜாப்பூ மாலை அப்போது வாங்கினோம். நான் சொல்கிறதெல்லாம் வந்து 11 வருஷத்துக்கு முன்னாடிங்க. 100 ரோஜாப்பூ மாலையும் அர்ச்சனை தட்டும். அப்பா வந்து அதை வாங்கி என்னோட கையில் வந்து கொடுத்தாங்க. பாப்பா, இது வந்து உனக்காக வேண்டின வேண்டுதல். அதனால கோவிலில் எவ்வளோ நேரம் வரிசையில் நின்னாலும் இந்த தட்டை நீ தான் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி அப்பா வந்து என்கிட்ட கொடுத்துட்டாங்கங்க. நான் வந்து அந்த தட்டை கையில் வாங்கும்போது அவ்வளோ ஒரு சங்கடம், கஷ்டம், மனசில் ஃபுல்லாக ஒரு பயம். என்னடா நம்ம வந்து தப்புக்கு மேலே தப்பு பண்ணிக்கிட்டே இருக்கிறோமே அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. 2வது வரிசையில் நின்றுட்டு போயிட்டே இருக்கும்போது பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து அழகு குத்தி இருந்தாங்க. அப்புறம் காவடி எடுத்து வந்தாங்க. அப்படியே உருண்டு கொடுத்தாங்க. அங்க பிரதர்ஷனம் மாதிரி பண்ணாங்க. பறவை காவடியிலலாம் வந்தாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது இவங்கெல்லாம் எவ்வளோ நாள் விரதம் இருந்து சுத்தபத்தமாக இவ்வளோ முருகனை வேண்டிக்கிட்டு வர்றாங்க. ஆனால் நம்ம வந்து இப்படி வந்து நம்ம நிற்கிறோமே அப்படின்ட்டு யாரையுமே தொடுறதுக்கே எனக்கு வந்து ஒரு மாதிரி இருந்தது. யார் பக்கத்துலேயும் போகாமல் யாரையும் தொடாமல் கொஞ்சம் வந்து நானே தள்ளி இருந்தேன். ஆனால் நான் அப்போது முருகன்கிட்ட வேண்டிக்கிட்டேன், நான் செய்கிறது தப்பு அப்படின்னு எனக்கு தெரியும். ஆனால் என்னால் வந்து இதை வந்து வெளியில் சொல்ல முடியலை. 2வது அங்கேயுமே வந்து வீட்டு பக்கத்துலேயுமே யார்கிட்டையும் சொன்னாலும் நமக்கு யார் எது நினப்பாங்கன்னு கொஞ்சம் அதுபோல் அப்பாவும் அவங்க மனசு கஷ்டப்படுவாங்கங்கிறதுக்காக நான் வந்து இந்த மாதிரி வந்துட்டேன். இதனால எதுவும் தண்டனை கொடுக்கறதா இருந்தால் எனக்கு கொடு, எங்கள் அம்மா அப்பாவை எதுவும் தண்டிச்சிடாத அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டே நான் முருகன்கிட்ட வந்துட்டே இருந்தேங்க. அப்போது எங்களுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா ஒருத்தர் வந்து நின்னாங்கங்க. அவர் வந்து நல்ல ஒரு வெள்ளை வேஷ்டி வெள்ளை சட்டை போட்டு நல்ல ஒரு எம்எல்ஏ மாதிரி இருந்தாங்கங்க. அவங்க வந்து ஒரு மாலை கட்டி கொண்டு வந்தாங்க. அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. வரிசையில் எங்களுக்கு பின்னாடி நின்னாங்க. மல்லிகைப்பூ மொட்டா அப்படியே கட்டி கலர் கலர் அங்கங்கே ரெட் கலரில் கலர் கலராக அந்த ரோஸ் வச்சு சூப்பராக இருந்துச்சு. அந்த மாலை பார்க்கவே அவ்வளோ ஒரு அழகாக இருந்துச்சு. அந்த மாலை வந்து கட்டி கொண்டு வந்திருந்தாங்க. நான் அதை பார்த்துக்கிட்டே நான் போகிறேங்க. முருகன்கிட்ட அந்த சன்னிதானத்தை பார்க்குறதுக்கு ஒரு என்ட்ரி வரும் இல்லையா, அந்த இடத்துக்கிட்ட போன உடனே முருகன் பார்த்தா அவ்வளோ ஒரு அழுகை வந்துருச்சுங்க எனக்கு. கத்தி கத்தி அழுகிற மாதிரி சவுண்டு மட்டும்தான் வரல. அப்படியே கண்ணீர் எங்கிட்டிருந்து வந்துச்சோ அப்படி இதாயிருச்சு. நம்ம வந்து தப்பு பண்ணிட்டோம் அப்படிங்கிறது மட்டும்தாங்க என் மனசில் ஓடிக்கிட்டே இருந்துச்சு. நான் வந்து ஃபஸ்ட் டைம் முருகனை வந்து கொஞ்சம் தூரமாக நின்று பார்க்கும்போது நிறைய மாலை வந்து அவர் கழுத்தில் கிடந்துச்சுங்க. அப்புறம் லைனில் வந்து நான் போயிட்டே இருக்கும்போது ஐயர் வந்து முருகன்கிட்ட நின்னாருங்க. அவர் வந்து நேராக வந்து என்கிட்ட நான் கொடுத்த மாலையை வந்து வாங்கிட்டு உள்ளே போனாருங்க. ஆனால் அந்த ஐயர் யார் எவர் நமக்கு அந்த கோயிலில் இருக்கிறவங்கள பற்றி தெரியாது இல்லையா, யாரையுமே எனக்கு தெரியாது. நாங்கள் யாருக்கும் காசும் கொடுக்கலங்க. ஆனால் அவர் உள்ளே போனவர் சாரி மாலையை வாங்கிட்டு உள்ளே போனவர் முருகன் கழுத்தில் இருக்கிற எல்லா மாலையும் கழட்டிட்டு நான் கொண்டு வந்த அந்த மாலையை மட்டும் அவர் கழுத்தில் போட்டிருந்தாங்கங்க. பார்த்த உடனே அவ்வளோ ஒரு சந்தோஷங்க எனக்கு. அந்த மாலையை போட்டுட்டு அந்த சன்னதிக்குள்ளே இருந்து விறுவிறுன்னு அவர் நடந்து வந்து என் கையை பிடிச்சி இழுக்கிறாருங்க அவர். தனியாக, அதாவது அந்த லைனில் இருந்து என்னை மட்டும் தனியாக கிட்ட இழுத்து, நீ கொண்டு வந்த மாலையாக தான் அவர் கழுத்தில் போட்டிருக்கேன், நீ நின்று பார்த்துட்டு போமா அப்படின்னு சொல்கிறாருங்க. எனக்குன்னா சந்தோஷம் தாங்கவே முடியல. அவ்வளோ அழுக வருது. முருகனே வந்து சொன்ன மாதிரி இருந்துச்சுங்க. அவர் வந்து முருகன் வந்து சந்தன அலங்காரத்தில் அந்த நான் கொண்டு போன அந்த ரோஜாப்பூ மாலைக்கும் அப்படியே முருகன் துள்ளி குதித்து அங்கே நிற்கிற மாதிரி தத்ரூபமாக வந்து இருந்தாருங்க. நான் வந்து எதை தீட்டுன்னு நினச்சேனோ, நம்ம வந்து தீட்டுன்னு நான் வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு போனேன். ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு,
நீ கொண்டு வந்த மாலைய தான் நான் கழுத்துல போட்டிருக்கேன். நீ நின்னு பார்த்துட்டு போம்மா அப்படின்னு சொல்றாரு. அவர் எதுக்கு நம்மள சொல்லணும்? அவர் யாருன்னே தெரியாது. அவருக்கு காசும் நம்ம குடுக்கல. மற்றவங்களையெல்லாம் லைன்ல வந்துட்டு பார்த்துட்டு உடனே போங்க போங்கன்னு சொல்றாங்க. ஆனா என்னைய மட்டும் எதுக்கு அவரு தனியா கூப்பிடணும்? அப்படின்ட்டு அந்த இடத்துலயே அப்படியே உட்காந்து கத்தி 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 அழுதுட்டேங்க. என்னையவே அறியாம நான் அழுதுட்டேங்க. அது வந்து என் வாழ்க்கையில நடந்த ரொம்ப மிகப்பெரிய வந்து ஒரு அ ஸ் விஷயம் அப்படின்னு தான் சொல்லணும். அதிலிருந்து தான் முருகன் வந்து என் உயிரானாரு. உயிருக்கு உயிர் ஆனதே பார்த்தீங்கன்னா, எனக்கு அந்த ஒரு சம்பவத்துக்கு அப்புறம் தான். இன்னொரு விஷயம், எனக்கு பின்னாடி ஒருத்தர் மல்லிகைப்பூ மாலை கட்டி கொண்டு வந்தாருன்னு பார்த்தீங்களா? சொன்னேன்ல. அவர் வந்து அவரோட மாலைய கழுத்துல போடவே இல்ல. முருகன் கழுத்துல லாஸ்ட் வரையுமே போடல. நான் கொண்டு போன அந்த ஒரு மாலை மட்டும் தான் கழுத்துல இருந்துச்சு நான் போகும்போது. அது எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமா இருந்துச்சு. முருகன் வந்து நான் இருக்கேன்னு எனக்கு உணர்த்திய தருணங்க அது. இந்த விஷயத்த வந்து உங்க கூட ஷேர் பண்ணணும்னு நெனச்சேன். ஷேர் பண்ணிட்டேன். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. பாய்ங்க.